of the motherland called ஈழம். வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீரத்தமிழன் இருந்தால் தலைவன், இல்லையேல் இறைவன் என போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும், அவர் காட்டிய வாழ்வில் உயிரை துச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமறவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் ஆட்சியார் தமிழ் ஃபண்டை யூடியூப் சேனலுடாக தரப்பு நாங்கள் பார்க்க விடயம் அறிப்பது, பாராளுமன்றத்தில் அதிமேதகுக்கு வீர வணக்கம் என்று சொல்லி ஒருவர் தனது கண்ணி உரையினை ஆரம்பித்திருக்கின்றார். அதுதான் தற்போது ஒரு பேசு பொருளாக சமூக ஊடகங்களை மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அவர் யார், அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் அந்த கண்ணி உரையில் என்பதையும் நாங்கள் இந்த காணொளியாக உங்களுக்கு தரப்போகின்றோம். அதற்கு முதல் நீங்க செய்ய வேண்டியது, இவ்வாறான உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள எனது தமிழ் பண்டை யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. அந்த கண்ணி உரையில் அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம். டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பல விமர்சனங்களையும் பல சக்தியான கருத்துக்களையும் குறிப்பிடக்கூடிய ஒருவராகவே அனைவராலும் பார்க்கப்பட்டது. ஆனால் அவரின் கண்ணி உரையினை ஆரம்பித்ததன் பிறகு மக்களினால் அதிகமாக வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவே அவர் அந்த கண்ணி உரையினை நிகழ்த்தியிருந்தார். தமிழ் மக்களின் தேசிய தலைவரான மேதகு வீர வணக்கம் என்ற ஒரு உரையினை அவர் நிகழ்த்தியிருந்தார். அவர் அந்த உரையினை ஆரம்பிக்கப்படுகின்ற போது அவர் அந்த மேதகுக்கு வீர வணக்கம் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்தே அவர் தனது உரையினை ஆரம்பித்திருப்பது தமிழ் மக்களிடம் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவே, அது ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு விடயமாகவே தற்போது மாறியிருக்கின்றது. சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசுபடுகின்ற ஒரு பேசு பொருளாகவே தற்போது மாறியிருப்பை நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது. பல செய்தித்தாள்களிலும் மற்றும் பல ஊடகங்களிலும் இதை பற்றி ஒரு கருத்துக்களாகவே காணப்படுகின்றது. ஒரு பாராளுமன்றத்தில் மேதகு வீர வணக்கம் என்று சொல்வது என்பது ஒரு சாதாரண ஒரு விடயம் இல்லை, வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் சிறப்பான ஒரு விடயமாகவே பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இதற்கு ஒரு கட்ஸ் வேணும், ஒரு தைரியம் வேணும். இந்த அதிமேதகு வீர வணக்கம் என்று சொல்வதற்கு ஒரு சிங்கள தேசத்தில் ஒரு சிங்கள பெரும்பான்மையில் ஒரு பாராளுமன்றத்துக்குள் வந்து அந்த அதிகமான சிங்கள பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற ஒரு பாராளுமன்றத்தில் அதிமேதகுக்கு வீர வணக்கம் என்று சொல்வது என்பது ஒரு சாதாரண ஒரு விடயம் இல்லை, மிகவும் ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாகவே அது காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு தமிழ் மக்களிடம் ஒரு அங்கீகாரத்தை பெற்று சிறப்பான முறையில் தனது அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றார். யாழ்ப்பாண மக்களுக்கு பல நபர்கள் தூற்றிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பைத்தியக்காரனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றனர். ஆனால் யாழ்ப்பாண மக்கள் சரியான முறையில் தான் தேர்வினை செய்திருக்கின்றார்கள். அவரின் அரசியல் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். அதன் மூலம்தான் தற்போது அதனை நிரூபித்து காட்டியிருக்கின்றார் அர்ஜுன் அவர்கள் என்றுதான் குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது. தனது அரசியலை யாராலும் ஊகிக்க முடியாத அளவுக்கு தனது அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றார் டாக்டர் அர்ஜுனா அவர்கள். பல விமர்சனங்கள் அவர்களும் எழுந்துள்ளதுண்டு. அவர் ஒரு சர்ச்சையாகவே அதிகமானவர்களாக பார்க்கப்பட்டிருந்தார். தமிழ் இனத்தை பொறுத்தவரைக்கும் சிங்கள மக்களிடமும் அதிகமாகவே ஒரு சர்ச்சையாக கருத்துக்களை குறிப்பிடக்கூடிய ஒருவராகவே அதிகமாக விமர்சிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் அரசியல் என்பது ஒரு தான் இருக்கும் என்பதையும், அவரின் அரசியல் என்பது சரியான முறையில் தான் இருக்கும் என்பதையும் தற்போது தமிழ் மக்களிடம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரியான முறையில் தனது அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கின்றார். அவரை ஒவ்வொரு நாளும் மக்கள் பேசும்படி ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொண்டிருக்கின்றார் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் என்றுதான் நாங்கள் இதனூடாக காணக்கூடிய இருக்கின்றது. அவரை சொல்வதற்கு ஒரு காட்சி வேணும், எந்த ஒரு பயமும் இன்றி அந்த உரையின் மூலம் குறிப்பிட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பினை தமிழ் மக்களிடையே பெற்றுக் கொடுத்திருக்கின்றது டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு. அவர் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்பது இந்த காணொளியாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
Honorable Speaker, esteemed members of Parliament and the beloved citizens of the motherland called ஈழம். வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீரத்தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வாழ்வில் உயிரை துச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமறவர்களுக்கும் அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லிம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜயவீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். It is with profound gratitude, a deep sense of responsibility and a heart full of hope that I rise before the esteemed chamber as a representative of the resilient and determined people of the Northern Province. Allow me to begin by extending my heartfelt appreciation to the venerable Tamil leader, Medagu, and the brothers and sisters who we lost in the past, whose visionary leadership continues to inspire generations. I also bow in solemn remembrance to all those who have selflessly given their lives in the pursuit of peace, equality and unity in Sri Lanka. Their sacrifices resonate not only among the Tamil community but also among our Sinhalese and Muslim brethren who have suffered, endured for the sake of the nation's progress. මේ වෙලාවේ මගේ තාත්තව මට මතක් කරන්න කැමති ඔහු 1966 ශ්‍රී ලංකා පොලිසිය ෆුට්බෝල් ටීම් එකේ කැප්ටන් විදියට අවුරුදු ගානක් තිස්සේ හිටියා. 1983 ලංකාවේ තිබ්බ තත්ත්වයත් එක්ක අපේ පවුලට ජැෆ්නා වලට සර්වයිවිං අයින් වෙලා යන්න සිද්ධ වුණා. එතාම පටන් දශක දෙකක් LTT සංවිධානයේ මම ඇත්ත කියන්න බෑ. මම LTT සංවිධානයේ පොලිසි සේවාවේ කර හිටියා. Tragically, he was forcefully disappeared from the Padavia hospital in May 2009. Forcefully disappeared during the Tamil genocide. At the end of the bloody civil war, despite being severely wounded and bedridden, his life and sacrifice exemplify the complexities and the responsibilities of a shared history. I'm sorry, I have to speak something very truthfully. Let me unequivocally state that my presence here today is not to advocate for the division, but to champion the unity, harmony and prosperity of this beautiful nation. The mandate from our people is resoundingly clear. We must move forward as a one cohesive entity, unshaken by ethnic or religious prejudice, striving together for a shared vision of peace and development. Ladies and gentlemen, my journey to this chamber is a testament to the power of determination, resilience and the unwavering support of the Tamil people. Born into a community often misunderstood and marginalized, I encountered systemic barriers designed to suppress my voice and thwart my ambitions. My journey to higher education was fraught with injustice. In 2006, I was denied university entrance as a medical student due to systemic discrimination. Undeterred, I took my case to the Supreme Court and after 2 long years was finally granted admission to the Faculty of Medicine at the University of Jaffna. Graduating in 2015 marked not only a personal milestone but also a victory against opposition. At this point, I have to thank Honorable Sumandran, former Mandrigane. From my first posting as a doctor at Base Hospital Chavacheri, after my internship at Kalabovula Teaching Hospital, to my tenure as a medical administrator, I have witnessed the stark inequalities and systematic corruption that plague our healthcare system, particularly in the northern and eastern provinces. My tenure as a hospital director at Base Hospital Chavacheri was marked by significant reforms achieved within just 3 days, but these efforts were not met with staunch resistance from the interest. My exposure of corrupt practices led to my unwanted imprisonment for 19 days, a sobering reminder of these immense challenges faced by those who stand against systematic corruption. Yet it was the unwavering support of the public that shielded me from the darker machination of the political opponents. Contesting this parliamentary seat independently without the backing of established political parties, I stand here today as a testament to the resilience of our people who demand accountability, equity and meaningful reform. Honorable members, as we stand at the crossroad of history, we must confront the lingering wounds of our past with courage, clarity and a genuine commitment to reconciliation. The Prevention of Terrorism Act, a relic of wounded
troubled and painful era must be repelled to restore justice and freedom to those unjustly detained. We must extend an olive branch to our displaced brothers and sisters all over the world, facilitating their return to their homeland with dignity, security, and the assurance of better future. Furthermore, the lands confiscated by the armed forces in the north and east must be restored to their rightful owners, fostering trust, reconciliation, and a sense of belonging among our people. It is imperative to provide dual citizenship to diaspora Tamils, enabling them to invest in our nation's future and to peacefully live out their twilight years in their ancestral homeland. Similarly, the preservation of cultural heritage for all ethnic groups, including Sinhalese, Muslims, and Indian origin Tamils, including us, must be prioritized to ensure that no community feel marginalized or compelled to take up arms again. Our collective history has shown us the devastating consequences of marginalization, and we must work tirelessly to ensure that such injustices are never. ඔබගේ කාලය අවසන් මන්ත්‍රී 30 seconds, madam. Allow me to emphasize the immense potential of our diaspora. These individuals possess the expertise, resources, and the commitment necessary to contribute meaningfully to the development of our nation. By ensuring their investments are secured and by granting their dual citizenship without bureaucratic obstacle, we can harness their capabilities to rebuild our economy and strengthen our nation's foundation. The approach not only fortifies our economy but also reduces the need for our women to seek employment abroad under precarious and exploitative conditions. 10 seconds. Let us also remember the plight of those displaced by the ethnic conflict and currently living in camps in Tamil Nadu. They must be brought back to their homeland with dignity where they can rebuild their lives with equal citizenship. I would like to emphasize that there are numerous political prisoners currently incarcerated as a result of this ethnic conflict. I urge the government to either release them or expedite their cases in court. The Tamil people have endured systematic neglect and exploitation for 5 seconds, madam. But the recent elections have demonstrated their desire for genuine change, as evident by the election of independent representatives like myself. We as leaders must heed this clarion call for the change at decisively. One paragraph. Honorable members, the scars of our internal conflict have left indelible mark on all communities, not just the Tamil people. The sacrifices made by all Sri Lankan Sinhalese, Tamil, Muslim, and others must be honored with a steadfast commitment to unity and reconciliation we must address. Thank you, madam. அர்ஜுன் அவர்களின் கண்ணுரையினை இப்ப அனைவரும் பார்த்திருந்தீர்கள். அவரின் கண்ணுரையில் ஏதாவது கருத்துக்கள் நீங்க சொல்ல வேண்டுமானால் எனது தமிழ் ஃபண்டை யூடியூப் சேனலூடாக உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் என கேட்டுக்கொள்கின்றேன். இதோடு எனது காணொலியினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள எனது தமிழ் ஃபண்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.